ஹாய் நான் ஜிஷாம் ஷாவி செலகுட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகேந்திர சிங் தோனி மனுஷனே கிடையாதுங்க. அவர் என்ன மனுஷையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தோணும். மகேந்திர சிங் தோனி என்ன சொல்றாரோ அதே விஷயத்த ருத்துராஜ் கெய்க்வாட்டினுடைய அப்பாவும் வேற ஒரு வடிவத்தில் சொல்லியிருக்காரு. அது என்ன? கெய்க்வாட் ஷேவாக் சொன்னதை மைண்டில் வச்சுட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன ஆச்சு அவருடைய லைஃப்ல? நம்ம சிஎஸ்கேவினுடைய செல்லப்பிள்ளை ருத்துராஜ் கைக்வாட் அவருடைய ஜேர்னி தான் கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். வேற லெவல் இன்ஸ்பைரிங்காக இன்னைக்கு இருக்கும் இந்த வீடியோ. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே என்றைக்குமே ஐபிஎல்ல கெத்து தான். அதே மாதிரி சிஎஸ் படித்தா நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது ஐடி துறையில். நான் சிஎஸ் படிக்காமல் விட்டனே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா நான் ஐடியில் வேலை பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஆவரேஜாக மார்க் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் இன்னைக்கு பைத்தான், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஜாவா இதெல்லாம் படித்து ஐடியில் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரியான கோர்சஸை தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது, தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க. உங்களுக்கு சாட்டர்டே சண்டேயில் ஏதுவான டைமில் ஆன்லைனில் சொல்லித்தராங்க. உங்களுக்கு ஃபீஸ் முழுசாக கட்ட முடியலன்னா இஎம்ஐ முறையிலும் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 100% சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ராஜலட்சுமி எட்வர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 25 வருடங்களுக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸை நடத்துகிறாங்க. சரிங்களா? ராஜலட்சுமி எட்வர்ஸினுடைய லிங்க் பின் டு டாப்ல வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. ருத்துராஜ் கைக்வாட் 2016 ஜார்க்கண்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில ரஞ்சி மேட்ச் நடக்குது. மகாராஷ்டிரா டீம் தான் கைக்வாட். அப்போ அவர் ஐபிஎல்லாம் இடம் பெறல. ஸோ அந்த டைமில் ஜார்க்கண்டினுடைய மென்டராக யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகேந்திர சிங் தோனி இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக கெய்க்வாட் இறங்குறாப்ல. இறங்கும் போதே அவர் என்ன நினச்சார்னா நம்ம தோனியை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குறாப்ல. இறங்கி விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வருண் ஆரோன் செம்ம ஃபாஸ்ட்டாக போடுவாப்ல. அவர் போட்ட பாலில் ஃபிங்கரில் செம்மடி ஃப்ராக்சரே ஆயிடுச்சு, உயிர் போகிற வழி. அந்த டைமில் நான் பெவிலியன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கேதர் ஜாதவ் தான் கேப்டன் மகாராஷ்டிராவுக்கு. அவர் என்ன சொல்கிறாப்லன்னா பெவிலியன்லாம் போவேணா, ஃபைட் பண்ணு, ஒழுங்கு ஆடு அப்படின்னு சொல்கிறாப்ல. அப்படி சொல்லும் போது இவரால் முடியலை, வேண்டா வெறுப்பா ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆகிட்டு போயிடுறாப்ல. ஷா, மகேந்திர சிங் தோனியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சு இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எதிர்பாராத விதமாக லஞ்ச் பிரேக்கில் அந்த மனுஷன் லஞ்ச் பிரேக்கில் கெய்க்வாட் அவர்களை பார்க்க போகிறாரு. இன்னைக்கு நம்ம ஐடியில் நம்ம பாஸ் இருக்காருன்னா அவரே வந்துலாம் பார்க்க மாட்டார், வான்னு சொல்லுவார். ஆனால் மகேந்திர சிங் தோனி அவரே பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அடிப்பட்ட யங்ஸ்டர் அவருடைய அந்த அடிப்பட்ட பகுதி இருக்கு பார்த்தீங்களா பிளாஸ்டரியில், அதில் கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. நார்மலாக மருத்துவம் பார்த்தா தான் காயெல்லாம் சரியாகும். இப்போ நம்ம தலைவன் தோனி பண்ண அந்த மருத்துவ முத்தத்தில் பார்த்தீங்கன்னா கெட் வெல் சூன் அப்படின்னு எழுதுனதில் அப்போவே சரியான மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டது கெய்க்வாட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் அடிப்பட்டோன்னே ஃபோன் பண்ணி சொன்னேன். எங்கள் அம்மா வேண்டாத தெய்வம் இல்லை, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் மத்தியானம் கெட் வெல் சூன் மகேந்திர சிங் தோனி அவர்கள் எழுதும் போது அந்த ஹம்புலாக அவர் எழுதுனது, தட்டி கொடுத்துட்டு போனது எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாப்ல கைக்வாட். சரி, இந்த மேட்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனிகிட்ட இதை பற்றி கேட்டிருப்பார்ல, அப்போ என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கெய்க்வாட்டினுடைய ஃப்ளாஷ்பேக் போகிறோம். கெய்க்வாட்டோடைய அப்பா யாரு அப்படின்னா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல, ரிசர்ச் டெவலப்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தவர். அவங்க அம்மா முனிசிபாலிட்டி டீச்சர். ஸோ ஃபேமிலியே ஸ்போர்ட்ஸ் கிடையவே கிடையாது, ஜாயின்ட் ஃபேமிலி வேற. நார்மலாக ஸ்போர்ட்ஸ் டச் இல்லைனாலே கிரிக்கெட் ஆடக்கூடாது, அது ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜாயின்ட் ஃபேமிலினா இருக்கிறவங்க என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல. அப்படி இருந்தாலும் இவர் மெக்குலம் இருக்கார்ல, அவர் ஒரு ஸ்கூப் ஷாட் ஆடுறாரு டிவியில். அதை பார்த்து தான் இவர் கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாப்ல. நினச்சி மனுஷன் பார்த்தீங்கன்னா வெங்சர்காரோடைய அகாடமிலலாம் ஜாயின் பண்ணுறாப்புல. அப்படி ஜாயின் பண்ணாலும் கூட ஒரு 15 வயசு வரைக்கும் கிரிக்கெட்டும் ஒழுங்காக ஆடலை, படிப்பும் ஒழுங்காக படிக்கலை. நார்மலாக அப்பா என்ன பண்ணுவாங்க, செம்மையாக திட்டுவாங்கல்ல. ஆனால் கெய்க்வாட்டினுடைய அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு, நீ கிரிக்கெட் ஆடுறது கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக அவனை சேர்த்து விடல, ஃபிட்னஸ்க்காக சேர்த்து விட்றேன். பால் அடிக்கும் போது என்ஜாய் பண்ணு, அடித்து 4 போகும்போது கைதட்டு கிடைக்கும்ல, அப்போ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன மாதிரி அப்பா பாருங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாப்புல 15 வயசுக்கு மேலே. அப்போ தான் அவருக்கு கிரிக்கெட் மேலே பிடிப்பு ஏற்பட்டு தொடர்ச்சியாக நல்லா ஆடிட்டு இருக்காப்புல. இப்படி நல்லா ஆடிட்டே இருக்கும்போது 2019 என்ன நினச்சாப்லன்னா என்னைய ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸில் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா மகாராஷ்டிரா பிளேயர்ன்றதுனால மும்பை இந்தியன்ஸில் எடுக்கலை.
சரி இவர் போய் வந்து சும்மா அன்றைக்கி ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து பார்த்தா அவ்வளோ மெசேஜஸ் சென்னை சூப்பர் கிங்ஸில் 20 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது 2019. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஐபிஎல்ல வாய்ப்பு கிடைக்கல. 2020 ரெய்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்றதுக்கு முன்னாடி கொரோனா வேறு இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மிடில் ஆர்டரில் இறங்கினாப்புல சொதப்புறாப்புல மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த ஐபிஎல்ல இந்த சிஎஸ்கே டீம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஸ்பார்க் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாப்புல. வேறு வழியே இல்லை. அந்த டோர்னமெண்ட்டில் அந்த வருஷம் மற்றவங்களும் ஒழுங்காக ஆடாமல் மறுபடியும் ஓப்பனிங் இறக்குறாங்க. லாஸ்ட்டு 3 மேட்சஸ் இறக்குனாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இறக்கும் போது ஃபஸ்ட்டு மேட்ச்சு டக்கு போல்ட் அவருடைய பாலில், நியூசிலாந்து பவுலரோட பாலில். அதுக்கடுத்து 2 இன்னிங்ஸ் வந்து 50 அடிச்சார்னு நினைக்கிறேன். ஸோ இப்படித்தான் ஐபிஎல்ல அவருடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு 2021 சிஎஸ்கே நம்ம தலை தோனி கப்பை தூக்கி வைக்கிறதுக்கு, அப்படி கெத்தா நிற்கிறதுக்கு காரணமாக யார் இருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட். அந்த டோர்னமெண்ட் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினார். ஸ்பார்க் இல்லை அப்படின்னு சொன்ன மனுஷன் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கி ஒரு ஃபயர் ஒர்க்கே கொடுத்தாப்புல. ஃபயர் ஒர்க் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கெய்க்வாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் கிரிக்கெட் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர சிங் தோனியாலே பாராட்டப்பட்டாப்புல. அப்படிப்பட்ட கெய்க்வாட் சிஎஸ்கே கேம்பில் இருக்கும்போது பேசியிருக்காரு. ஞாபகம் இருக்கா, நீங்கள் அந்த ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மேட்ச்க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே தோனி சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்குது, நான் கெட் வெல் சூன்னு போட்டதும் ஞாபகம் இருக்குது, நீ அடித்த ஷாட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் உன்னோட வேலை என்னென்னா டொமஸ்டிக் மேட்சஸில் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறது மட்டும்தான் உன் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அன்றைக்கி நீ மொக்கையாக ஷாட் அடிச்சு அவுட் ஆனா அப்படின்றத எவ்வளோ சூப்பராக வந்து மகேந்திர சிங் தோனி வந்து சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். சொன்னது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி கொடுத்த அந்த உத்வேகம், ஐபிஎல்ல கிடைச்ச உத்வேகம், விஜய் ஹசாரே டிராஃபியில் வந்து 5 மேட்ச்சில் 4 மேட்ச் செஞ்சுரிங்க மனுஷன், மகாராஷ்டிரா கேப்டன் வேறு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஓவரில் கெய்க்வாட் வந்து 43 ரன் அடிச்சிருக்காப்புல. எப்படா 6 பாலுக்கு 6 6 36னா நோ பால் ஒன்று போட்டிருக்காப்புல அந்த பவுலர் சிவா சிங். அதாவது லோக்கல் மேட்சஸில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 43 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனால் லோக்கல் மேட்சஸில், ரஞ்சி மேட்சஸில் 43 ரன் அடித்த முதல் நபர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவின் செல்லப்பிள்ளை ருத்துராஜ் கெய்க்வாட் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஏ டீமுக்கு எதிராக, வெஸ்ட் இண்டீஸ் ஏ டீமுக்கு எதிராக 99 ரன் அடிச்சிருக்காப்புல. 99 ரன் அடிக்கும் போது அவருக்கு என்ன தோணிருக்குன்னா, ஷேவாக் சொன்னது தான் ஞாபகம் வந்துருக்கு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார்ல, 99 அடிக்கும்போது ஒரு 6 போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 6 அடிக்க நினச்சி டாமினேட் பண்ண நினச்சி அவுட் ஆயிட்டாப்புல. அவுட் ஆனத டைமில் ராகுல் டிராவிட் அந்த டைமில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் ஏ டீமுடைய மென்டராக அப்போ போயிருக்கார் ராகுல் டிராவிட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ 6 அடிக்கிறது மட்டும் டாமினேட் பண்ணுறதுக்கு அடையாளம் கிடையாது. பவுலர் சூப்பராக ஒரு பால் போட்டு நீ பர்ஃபெக்டாக ஒரு டாட் பால் ஆடினா அதுவுமே நீ டாமினேட் பண்ணுறதுக்கு சமம். அட்டாக்கிங் மட்டும் கிடையாது, நம்ம டாட் பால் ஆடுறதும் வந்து ஒரு டாமினேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கெய்க்வாட் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து இவங்களமாய் ஆடணும் அவங்களமாய் ஆடணும்னு நினைக்கக்கூடாது, பால் வருதா அந்த பாலுக்கு மெரிட் கொடுத்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றாப்ப. முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் ஐபிஎல் ஸ்டார்டிங்லேயே வந்து செம்மையாக ஆட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உள்ளுணர்வு என்ன தோணுது அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் முடிகிறதுக்குள்ள ஒரு சில செஞ்சுரிஸ் வந்து கெய்க்வாட்டினுடைய பேட்ல இருந்து வரும் அப்படின்னு வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி அவருடைய ஹம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது அவரே வந்து பேசி கெட் வெல் சூன்னு எழுதி அதை ஞாபகம் வச்சு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அதை ரிமைண்ட் பண்ணி பேசி யோசித்து பாருங்க. இன்னைக்கு மகேந்திர சிங் தோனி யங்ஸ்டர் யாருக்கு அடிபட்டாலும் அவர் கேள்விப்பட்டு அங்கே இருந்தார்னா போய் கெட் வெல் சூன்னு சைன் பண்ணுறாருங்க. இது எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன். 2 வேர்ல்ட் கப், ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி, ஐபிஎல் கப்ஸ் அடித்த கேப்டன் இப்படி இறங்கி வந்து பண்ணுவாரா அப்படின்னு வந்து தோணுதுங்க. அவரை பார்க்கும்போது அவர் மனுஷனே கிடையாது, ஒரு மகான். அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கெய்க்வாட் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா சொன்னதும் அதுதான், மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொன்னதும் அதுதான், ப்ராசஸ். நம்ம மேட்ச்சில் ரிசல்ட் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ராசஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ப்ராசஸினுடைய பை ப்ராடக்ட் தான் வின்னிங் ரிசல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு கெய்க்வாட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொன்ன விஷயம் கெய்க்வாட்டினுடைய கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லையும் நம்ம வந்து சக்ஸஸ் அப்படின்றது ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் ஓடாமல் ப்ராசஸ் அப்படின்ற ஃபீல்டில் நம்மளை வந்து மெருகேற்றிகிட்டே இருந்தோம்னா, நேற்றை விட இன்னைக்கு விட நாளைக்கு நான் பெட்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே காம்படிஷனாக நம்மளை மெருகேற்றிகிட்டே வந்தோம்னா, தோனி சொன்ன அந்த பை ப்ராடக்ட் சக்ஸஸ் நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வருஷம் சிஎஸ்கே யாரோட ஃபைனலில் மோதுவாங்கன்னு நினைக்கிறீங்க, கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கெய்க்வாட் எனக்கு தோணுதுங்க சில பல செஞ்சுரி அடிப்பாருன்னு, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெரி சூன்
ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியன் டீம் உள்ள ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கெய்க்வாட் இருப்பாருன்னு தோணுது. சிஎஸ்கேல தோனிக்கு அப்புறம் பென் ஸ்டோக் மேபி கேப்டன் ஆகலாம், பென் ஸ்டோக் அப்புறம் கெய்க்வாட் கேப்டன் ஆகலாம்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மூலியமாகவும் கமெண்ட் மூலியமாகவும் தெரியப்படுத்துங்க. நிச்சயம் இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடைய பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா. 1000 தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் வேகம் உன் துணையே. வீரனே வா, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா. 1000 தாண்டி போனால் ஓடியில நீ